கோவில்பட்டியில் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமம் அடைந்தனர். கோவில்பட்டி நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு கோவில்பட்டி எட்டயபுரம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இந்த குப்பை கிடங்கில் எதிர்பாராத விதமாக திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென பரவியதால் எட்டயபுரம் நெடுஞ்சாலையில் புகைமூட்டம் சூழ்ந்தது. இதனால் வாகனங்கள் கடந்து செல்வதில் பெரும் சிரமம் ஏற்பட்டது. மோட்டார் பைக்கில் செல்லக்கூடியவர்கள் மூச்சு திணறலுடன் அப்பகுதியை கடந்து சென்றனர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று குப்பை கிடங்கில் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 5 மணி நேரமாக போராடி தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. பல்லடம் அருகே நீதிமன்ற உத்தரவுக்கு புறம்பாக பட்டா மாறுதல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும், உரியவரின் பெயரில் பட்டா மாறுதல் செய்து தர வலியுறுத்தியும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த கணபதிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தெய்வசிகாமணி. இவருக்கு சொந்தமாக 7.17 ஏக்கர் பூமி பத்திர ஆவணங்களின்படியும் நீதிமன்ற தீர்ப்புகளின்படியும் இருந்துள்ளது. இதனிடையே அந்த சொத்துக்கு சம்பந்தமில்லாத முத்து சுப்பிரமணியம் என்பவர் பொய்யான புகார்களை கொண்டு பட்டா மாறுதல் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த தெய்வசிகாமணி மற்றும் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் முறைகேடாக நடந்த பட்டா மாறுதலை ரத்து செய்ய வலியுறுத்தியும், உரிமையாளருக்கு பட்டா மாறுதல் செய்து கொடுக்க வலியுறுத்தியும் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்தனர். மனுவினை வாங்கிக் கொண்ட வட்டாட்சியர் ஜீவா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இங்கு தருமபுரம் ஆதீன மடாதிபதியின் பட்டின பிரவேச விழா கடந்த 20ஆம் தேதி ஞானபுரீஸ்வரர் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்களாக நடைபெற்று வந்தது. 11ஆம் நாள் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தருமபுர ஆதீன மடாதிபதி சிவிகை பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்கள் சுமந்து செல்லும் பட்டின பிரவேச விழா கோலாகலமாக நடைபெற்றது. நாதஸ்வர மேலதாளங்கள் முழங்க மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் வானவேடிக்கை நடைபெற்றது. இந்நிலையில் பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் இந்த நிகழ்ச்சிக்கு அரசு தடை விதிக்க வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருவதால் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் அருகே உள்ள தடுப்புகளில் போதிய ஒளிரும் ஸ்டிக்கர்கள், சிக்னல் விளக்குகள் இல்லாததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன. சென்னை அடுத்த வண்டலூர் அருகே அமைக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை சுற்றிலும் பல்வேறு வழித்தடங்கள், மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இரவு நேரங்களில் கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், மறைமலை நகர் பகுதிகளில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் ஆபத்தான முறையில் சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளை தாண்டி சாலையை கடந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு கூடுவாஞ்சேரியில் இருந்து சென்னை நோக்கி சென்ற சொகுசு கார் கிளாம்பாக்கம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. காரில் பயணம் செய்தவர்கள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இரவு நேரங்களில் போதிய சிக்னல் கம்பங்கள், அறிவிப்பு பலகைகள் மற்றும் தடுப்புகளில் போதிய ஒளிரும் ஸ்டிக்கர்கள் இல்லாததால் இரவு நேரங்களில் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் எதிரே விபத்துகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். சாத்தூரில் CITU தொழிற்சங்க அமைப்பு தின சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடைபெற்ற CITU தொழிற்சங்க அமைப்பு தின சிறப்பு கூட்டத்தில் CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சவுந்தரராஜன், இந்தியாவில் பட்டினி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆனால் அரசு தவறான புள்ளி விவரங்களை அளித்து வருவதாக குற்றம் சாட்டினார். தொழிலாளிகள், விவசாயிகளுக்காக வைத்துள்ள அமைப்புகளை செயல்பட விடாமல் பிரதமர் மோடி தடுத்து வருவதாகவும் கூறினார். கடந்த தேர்தல் பரப்புரையின் போது தொழிலாளர்களுக்கு செய்வதாக கொடுத்த வாக்குறுதி எதுவும் நிறைவேறவில்லை எனவும், அவைகளை நிறைவேற்ற தமிழக அரசு அக்கறை காட்ட வேண்டும் எனவும் கூறினார். மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு பதிலாக பாரத பிரதமர் ஜாதியை பற்றி, மற்றதை பற்றி, இனத்தை பற்றி, இப்போ கடைசியாக தேர்தல் நடப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னதாக நான் தியானம் இருக்கப் போகிறேன், விவேகானந்தருக்காக இருக்கப் போகிறேன் என்பது போன்ற மதம் தொடர்பாக மக்களுடைய மத உணர்வுகளை வாக்குகள் ஆக்குவதற்கு உரிய வகையிலே நம்முடைய அமைப்பு சட்டத்திற்கு எதிராக, தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.